வரும் பொழுது அநேக கர்த்தருடைய வார்த்தையை, உங்களுக்கு நல்ல ஆலோசனை, மருத்துவ ஆலோசனை மாத்திரமல்ல ஆவிக்குரிய அநேக ஆலோசனைகளை கொடுப்பார்கள். ஆராதனைக்கு பின்பாக நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அமர்ந்தவாறே தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அனைத்து படைப்புகளையும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கி ஆதியிலே ஏதேனிலே ஆதி திருமணத்தை நடத்தி தலைமுறை தலைமுறையாக மனு குடும்பங்களை ஆசீர்வதித்து வருகிற நல்ல ஆண்டவரே, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போகும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவி கர்த்தரர்கள் ஈவு என்றும், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்றும், ஆண்டவரே நீதிமொழிகளிலே அருமையான ஆண்டவரே பெண்களுக்கான அநேக நல் ஆலோசனைகள் ஆசீர்வாதங்கள் பொதிந்திருப்பதை நாங்கள் கண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபைக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சகோதரிகளை தாய்மார்களை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் மூலமாக இந்த ஆராதனை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஆண்டவரே குடும்ப வாழ்விலும் சமுதாய பணியிலும் ஆண்டவரே திருச்சபை ஊழியங்களிலும் வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பெண்களுடைய முழுமையான பங்களிப்பை நாங்கள் காண்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த மரியாதை போல அநேகரை எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். கர்த்ததாமே அவர்கள் மூலமாக இந்த ஆராதனை மகிமைப்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே இந்த ஆராதனை பங்கு பெறவும் உடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவநாம மகிமைக்காக யாவரும் எழுந்து கிறிஸ்து சபை பாமாலை 19வது பாடல், எவ்வண்ணமாகவே கர்த்தரே. Amen.
தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திலிருந்து ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு. எருசலேம் குமார்த்தியே எம்பீரி. இதோ உன் ராஜா ஒரு இடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. இதை உணர அழைத்தது அழைப்பு. கர்த்தரை கண்டெடுக்க சமயத்தில் அவரை நோக்கி தேடுங்கள். அவர் செவிமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக்கிறவர். அவர் அவன் மேலே மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக்கிறவர். அவன் மன்னிக்கிறதற்கு தயவு செய்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். சத்தியம் நமக்கு வெற்றிடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று இயேசுவே நீர் எங்களுக்கு சொல்லியும் உம் அன்பை விட்டு நாங்கள் பல வேளைகளில் பிரிந்து செல்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லியும் உமது கற்பனைகளை மீறியதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. பசியுள்ளவராக, தாகமுள்ளவராக, அந்நியராக, உடையற்றவராக, வியாதிப்பட்டவராக, சிறையில் அடைக்கப்பட்டவராக இருந்த உமது மக்களுக்கு உதவி செய்யாதிருந்த குற்றத்திற்காக எங்கள் இருதயங்களில் இருந்து புறப்பட்டு வரும் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருள் ஆசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிவேடு போன்ற துர்க்குணங்களால் எங்களை தீட்டுப்படுத்தியதற்காக எங்கள் பாவங்களை வராதபடிக்கு நீர் உமது மகிமை மறைத்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எல்லாரும் சேர்ந்து சபையார் எல்லாரும் சேர்ந்து பொதுவான சோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். முழங்காலில் இருந்து பொதுவான சோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீயாத பிதாவே, அவதரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் இருந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு சோதனம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா சிவங்களுக்காகவும் வைத்திருக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலமதியாத உங்கள் அன்புக்காகவும் கிருபையின் எத்தனைகளுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு சோதனம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையான இருதயமுள்ளவராய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
எல்லாம் மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி நாம் எழுந்திருக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 68. நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 68வது சங்கீதத்தில் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் மாறி மாறி சேர்ந்து வாசிப்போம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறந்து அவரை பழிக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். போல அவர்களை கட்டடிப்பார். மெழுந்து அத்தடிக்கும் சங்கோதியோடு துன்மார்க்கர் தேவனிடம் அடைவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனே, நீ உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வழியிலே நடத்து வருவீர்கள். தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. நீங்கள் அடுக்கின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சடங்குகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதில் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரத்தில் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அறியதாவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் செப்பனியா 3:16 முதல் 20 வசனங்கள் வரை. செப்பனியா 3 வசனங்கள் 16 முதல் 20 வரை. பழைய ஏற்பாடு பக்கம் 1088. சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிப்பது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார்.
இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தைய நிமித்தம் சந்தரப்பட்டவர்கள் நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிற்கு இருக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கு முறையாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதவாள் வாசகம் தேவனுக்கு பயன்படுகிறார். வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடகம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1-9 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் தற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கப்படாது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாது இருந்தார்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே மனைவியானவர்கள் விளைவின பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தலைவராக நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நலத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன ஊக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமையையும் உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிவை ஆசீர்வதித்தார். வாசிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த
பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பண்ணியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் விதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசிக்க முடியாது. தேவனே உனக்கு மகிமை உண்டாகிறார். சபையை எல்லாரும் நின்றவாறு அப்போஸ்தலர் விசுவாச பிராணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவமனை எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நாய்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்தியமும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையில் அமர்ந்திருக்க அறிவிப்புகள் வாசிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சென்ற வார காணிக்கை பற்றிய அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை 19/7/26 பை காணிக்கை 1610, லட்சம் சந்தா 1700, சோத்திர காணிக்கை 2400, கோவில்பட்டி சந்தா 570, கட்டிட நிதி 500, மொத்தம் 6280. 24/7/26 வெள்ளிக்கிழமை பை காணிக்கை 225. ஆலயம் முடிந்தவுடன் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பில் டீ ஃபெல்லோஷிப் இருக்கிறது. எல்லாரும் கலந்து கொண்டு பங்கு பெறுவதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணும் நபர்கள் 4 பேர்கள் வாசிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல தயவுசெய்து அந்தந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் வரும்பொழுது சம்மந்தப்பட்ட நபர் கண்டிப்பாக ஆண்டுக்கு வரணும். அவர் வராத பட்சத்தில் குடும்பத்தின் ஒரு நபர் அவர்கள் சார்பாக பேர்கள் வாசிக்கும் பொழுது ஆற்றுக்கு வரணும்.
இந்த பெயர்கள் வாசித்த பொழுது பாடல்குழு ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த வேளையிலே நீங்கள் முன்பாக வந்து காணிக்கை படைத்து ஜெபத்தை பெற்று நீங்கள் திரும்பி செல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்தநாள் காணும் நபர்கள் 26ஆம் தேதி திரு ஜே சாம்சன் அவர்கள், மிஸ் கிரிஜா தேவி. 30ஆம் தேதி பிறந்தநாள் காணும் திரு ஜே சாம்ராஜ் சுந்தர் சிங் அவர்கள், திரு எஸ் ராஜசிங் ராஜ்குமார் அவர்கள் 31ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். இவர்களுக்காக ஜெபம் செய்வோம். பாடல் அதே பிறந்தநாள் காணும் நண்பர்களுக்காக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தாயின் கற்பத்திலே கரு உருவாக்கு முன்பதாக அறிந்த ஆண்டவர், இந்த நாளிலும் அருமையான பிறந்தநாள் காணும் அன்பு அடியார்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று உடைய வார்த்தைகளின்படி அன்பு குடும்பங்களை பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சமீபத்திலே பலவீனத்திலே ஆண்டவரே துக்கத்திலே ஏற்பட்ட சூழலிலும் கர்த்தர் தாமே நீதிமான்களை காப்பாற்றுகிறவர், நீதிமான்களின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுகிற வார்த்தையின்படி ஒரு அன்பு அடியானுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அன்பு பிள்ளைகள் சமீபத்திலும் தூர தேசத்திலும் இருக்கிற பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பிறந்தநாள் திருநாள் நினைவு கூர்ந்து பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் உடைய ஆலயத்தின் வீட்டின் நன்மையினால திருப்தியாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்கான மனநவசனம் கேட்கலாம். இந்த வாரத்திற்கான மனநவசனம் சொல்லலாம். நீங்க கைக்கு பகுதியில் எழுந்து சொல்லுங்க. சொல்லுங்க.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பிரசங்கி 4:9. ஒன்றியாயிருப்பதிலும் ஒருவர் கூடியிருப்பது நலம். என்ன போட்டிருக்கு? இருவர் கூடியிருப்பது நலம். அப்படித்தானே? அதான் முக்கியம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அருமையான வார்த்தை. ஏன்னா நம்ம பூமியிலே நாம் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் சமீபமாக இருக்கிறார். ஆகவே சபை கூடி வருகிறது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது முக்கியமாக இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறு என்று அனுசரிக்கிறானா நம்முடைய அல்மனாக்கள் திருமணத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திருமண வாழ்க்கை மேன்மை உள்ளது. அது மாத்திரமல்ல, இருவர் என்று சொல்லும் பொழுது இருவராயும் சொன்னாங்க அம்மா அழகா. காரணம், இவர்கள் இருவர் அல்ல, ஒருவராக இருக்கிறார்கள். ஆகவே கூடியிருப்பது நலம். கணவன் மனைவி மாத்திரமல்ல, குடும்பங்கள் பிள்ளைகள் கூடியிருப்பது நலம். அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதங்களையும் நம் குடும்பங்கள் கொடுத்து ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஏற்கனவே உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டபடி இந்த நாளிலே நமக்கு பெண்கள் நாயகராக நம் மத்தியிலே டாக்டர் கரோலின் சத்யா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கணவர் இன்ஜினியர் ஜெபகுமார் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே ஒத்தக்கடை திருச்சபை சர்ச்சு கட்டடத்தை அவர்கள் தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அநேக திருப்பணிகளை அவர்கள் இந்த நாளிலே திருமண்டலத்தின் அநேக திருச்சபைகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு மீண்டும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். சாந்திநகர் திருச்சபையில் அநேக நேரங்களில் ஊழியர்களை கூப்பிடுவோம். அவர்கள் இங்கே வந்த பொழுது ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்துக்கு வந்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்ததை நான் உணர்ந்தேன். இந்த நாளிலே வந்திருப்பது மிக நன்றி, வாழ்த்துதலை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல திருமண்டலத்தின் மூலமாக நமக்கு பாமாலை கீர்த்தனை புத்தகங்கள் நல்ல முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தகத்தின் விலை 250 ரூபாய். நீங்கள் செக்ரட்டரி கையில் கொடுத்து உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா வருகின்ற வாரம் எத்தனை வேணுமோ வாங்கிக்கொள்ளலாம். அதில் நமக்கு முறையான ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அதோடைய தெளிவாக இருக்குது. தென்னிந்திய திருச்சியுடைய ஆராதனை முறைமைகள், ஆகவே நம்ம அதை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்கான ஆராதனை ஒழுங்குமுறைகள் அதில் இருக்குது. ஆகவே பழைய புத்தகம் வைத்திருந்தாலும் அடிஷனலாக வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கினீங்கன்னா நம்ம ஆராதனை நடத்துவதற்கு அது ரொம்ப லகுவாக இருக்கும். ஒருவேளை அதிலிருந்து கண்டக்ட் பண்ணி சின்ன புத்தகம் கூட உங்களுக்கு போட்டு கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கிறோம். ஆகவே புத்தகம் வேணுங்கிறவங்க ₹1 கொடுத்து பேர் செல் நம்பர் கொடுத்துருங்க. செக்ரட்டரி உங்கள் செல் நம்பர் வேணாங்கன்றாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உடனடியாக தகவல் சொல்வதற்கு. ஆகவே எங்களுக்கு இத்தனை வேணும்னாலும் நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்த வாரம் ரூபாயோடு கொண்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஆகவே புத்தகத்துடைய விலை 250 ரூபாய். மிக நேர்த்தியாக திருமண்டலத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த அறிவிப்பு கொடுக்கும் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு பகுதி கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது? இந்த முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது ஆராதனை நடத்தும் பொழுது கேட்குறாங்க ஒரு கேள்வி. ஆராதனை நடத்துகிறவர் சொல்கிறாரு, எங்கே பார்க்குறோம்? 2வது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடத்துனர் சொல்கிறாரு, பசி உள்ளவராக, தாகம் உள்ளவராக, அந்நியராக, உடையற்றவராக, வியாதிப்பட்டவராக, சிறையில் அடைப்பட்டவராக இருந்த உமது மக்களுக்கு உதவி செய்யாதிருந்த குற்றத்திற்காக அப்படின்னு போட்டிருக்கு. அதில் நீங்கள் கையில் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் போடுங்க, இந்த 2026ஆம் ஆண்டில் ஆலயத்துக்கு நிறைய நேரம் வராது இருந்ததற்காக, ஆலய ஆராதனைக்கு வராமல் இருந்ததற்காக, அதுக்கும் மன்னிங்க ஆண்டவரே. வராதவங்க வரணும். இப்போ என்னுடைய ஒரே கோல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சபையில் ஆராதனைக்கு வராதவங்க வரணும். வெளியிலேருந்து இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய உபவாச ஜபமும் அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்முடைய ஆலய கட்டுமானம், குருமனை கட்டுமானம், கல்லறை தோட்டத்தை சரி செய்து போன வாரம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். குருமனை இடத்தை போய் பார்த்தோம், கல்லறை தோட்டத்தை பார்த்தோம். இன்னுமாக நமக்கு இந்த 3 ப்ராஜெக்ட் இருக்குது. முக்கியமாக நமக்கு சில அரசாங்கத்திலிருந்து உதவிக்காக நம்ம காத்திருக்கோம். நமக்கு மேல் அரசாங்கத்திலிருந்து சீக்கிரம் பதில் வரணும். அப்போ அதுக்கு உங்களுடைய ஜெபம் ஒத்துழைப்பு தேவை. பொதுவாக மக்கள் சொன்னது அப்படி இல்லை, ஆனால் பொதுவாக சொன்னது
நீங்கள் நத்தத்தில் போய் ஒன்றும் நடக்க முடியாது. நான் சொன்னேன், நத்தம் வந்து தத்தம், அது என்ன சொல்லலாம், எனது யானை தந்தம் போல மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அது சரியாக செய்து முடிப்பாங்க. நாங்கள் 15 மாதத்துக்குள்ளே நிறையா காரியங்களை செய்து முடிப்போம்னு சொல்லியிருக்கேன். ஆகவே உங்களை பார்த்து நான் விசுவாசத்தோடு சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நினைச்சிடணும். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக இதை சரியாக செய்து முடிக்க கர்த்தர் நம்ம கிருபையை பாராட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியங்களை நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த பைபிள் வார்த்தைப்படி நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடை இல்லாமல் இருந்தேன், சிறையில் இருந்தேன்னு சொல்கிறத காட்டிலும் முதல்ல நான் ஆலயத்துக்கு வராமல் இருந்தேன், பைபிள் வாசிக்காமல் இருந்தேன், ஜெபம் பண்ணாமல் இருந்தேன், காணிக்கை கொடுக்காமல் இருந்தேன், சந்தா கட்டாமல் இருந்தேன், ஏழை பாக்கின்னு வச்சுருக்கேன், இதுக்கெல்லாம் மன்னிக்க ஆண்டவரே முதல் சொல்லுங்கள். அதை நம்ம ஆலயத்துக்கு நம்ம தாய் சபைக்கு உண்மையாக இருக்கும் பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். முதல் அந்த ஸ்லாப்புக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே உங்களை நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். ஆலய ஆராதனை ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்து நீதிமொழியில் எழுதி கொடுத்துருக்குறாங்க, அவங்க அன்போடு பாராட்டுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு டார்கெட் வச்சுருக்கிறேன். அது வந்த உடனே அவங்களுக்கு முக்கியமான பரிசுகள் கொடுத்து அந்த ஆராதனையில் ஒவ்வொருத்தர்களுக்கும் 2 நிமிஷம் சாட்சி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறோம். இந்த நீதிமொழிகள் எழுத ஆரம்பித்தனால எனக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்தார், அதில் யாரை பற்றியும் மனிதர்களையும் மற்ற காரியங்களை பற்றி சொல்ல வேண்டாம். நான் எழுதும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை செய்தார், எனக்கு இதில் ஆலோசனை கொடுத்தார், அதை சொல்வதற்கு தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு 2 நிமிஷம் கொடுக்க போகிறோம். அதனால் இன்னும் எழுதுறவங்க சீக்கிரமாக எழுதி கொடுங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறபடி மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை நமக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே ஏற்கனவே சொன்னது போல அநேக திருச்சபைகளில் காலையில் 5:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். 5:30 மணிக்கு தான் சாந்தி நகரில் இருக்கும். எப்பொழுதும் சவுத் கேட்டில் இருந்தது. ஜார்ஜஸில் காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உண்டு. இன்னுமாக நான் தாங்கி வந்த அத்தனை சபைகளையும் காலையில் இருக்கும். நமக்கு சுற்றுச்சூழல் மற்ற காரியங்களுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம மாலையில் வைத்திருக்கிறோம். நீங்கள் கிஃப்டட் மக்கள், காரணம் உங்கள் பணிகளெல்லாம் செய்துட்டு மாலையில் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை இன்னும் புதிய முகங்களை நான் பார்க்க ஆசைப்படுறேன். அதனால் நீங்கள் அதற்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஏற்கனவே காலையில் எழுந்து உங்களுடைய பணிகளை செய்து டயர்டாக இருப்பீங்க. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பிரயாசம் எடுத்து மாலை ஆராதனைக்கு வாங்க. மாதத்தின் முதல் நாளை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே சொன்னது போல நமக்கு 8ஆம் தேதி திருச்சபை நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக HMS சேல்ஸ் நடைபெறுகிறது. ஆகவே அதற்காகவும் இந்த கூடுதலுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் பங்கு பெறவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். அதற்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க. 16,500 நம்முடைய திருச்சபை சார்பாக நம்ம திருமண்டலத்தில் கட்டணும். இதற்காக ஜெபிங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பங்கு பெறுங்க. தொடர்ச்சியாக வருகின்ற வாரங்களில் நமக்கு சில அறிவிப்புகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சிறப்பு பாடல் முன்பாக வந்து பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாகும். செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம்
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று உங்கள் மத்தியில் வந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை இங்கு வந்து செய்தி அழைத்த போதகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு பெண்கள் ஞாயிறாக இருப்பதனால வேதத்திலிருந்து ஒரு பெண்ணை குறித்து நான் பேச போகிறேன். பெண்ணை குறித்து என்றால் அவள் செய்த சில காரியங்கள், அதனால அவளுக்கு கிடைத்த நன்மை, அதனால இது பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தும், பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது, பொதுவாக உள்ள ஒரு செய்தி தான். செய்தியின் தலைப்பு அன்னாளின் இருதயம். இந்த அன்னாளை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாய். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் 1லிருந்து 15 வசனங்கள் தான் நாம பார்க்க போறோம். இங்க எலிக்கானா அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய மனைவி தான் இந்த அன்னாள். அன்னாளை அவனுடைய கணவன் மிகவும் சிநேகித்தான். ஆனால் அந்த சிநேகத்திற்கும் ஒரு அளவு இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை. அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக அவளுக்கு இருந்துச்சு. அதனால இங்க வந்து பைபிள்ல அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெரினாள்னு போட்டுட்டு, இதுல யாரு முதல்ல கல்யாணம் பண்ணினது அந்த மாதிரி எல்லாம் போடல. ஆனா அன்னாள் பேர் முதல்ல இருக்கு. அதனால நாம அனுமானித்துக் கொள்ளலாம், அன்னாளை முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவளுக்கு குழந்தை இல்லை, அப்புறம் வந்து இன்னொரு மனைவி பெரினாள். அவளுக்கு வந்து பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. அப்ப அந்த பெரினாள் என்ன பண்ணுவா, அன்னாளை வந்து கணவன் ரொம்ப சிநேகிக்கிறான். ஸோ அந்த வித்தியாசம் தெரியுது. அதனால அந்த பெரினாள் என்ன பண்ணுவா, அவளை வந்து வார்த்தைகளால ரொம்ப கஷ்டப்படுத்துவா. உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு பாரு நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துவா. அந்த மாதிரிப்பட்ட நேரங்கள்ல அன்னாள் உட்கார்ந்து அழுறது, சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, கணவன் அவளை ஆறுதல் படுத்துவது, இப்படியாக போய்கொண்டே இருந்துச்சு. நாட்கள் மாதங்களாகி வருடங்களாக உருண்டு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த எல்கானா தன்னுடைய குடும்பத்தோடு, அதாவது அன்னாள், பெரினாள், பெரினாளுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சீலோவாக்கு போவாங்க. அங்க சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு பலியிடுறதுக்கு இவங்க அங்க போவாங்க. அவன் வந்து அன்னாளை ரொம்ப நேசிச்சான் இல்லையா, அதனால என்ன பண்ணுவான், அங்க பலியிடும் நாள்ல அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்துருவான். மீதியை வந்து பெரினாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பான். அதுவே அவளுக்கு ரொம்ப கோபமா இருக்கும். பெரினாளுக்கு, எனக்கு பிள்ளைகளும் இருக்கு, ஆனாலும் எனக்கு
இப்படி நான் பங்கு கம்மியாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாவா, அதனால நீ ஒரு மலடி, உனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துவா. ஸோ இந்த வருஷத்துல அவங்க ஆலயத்துக்கு வந்திருந்த போது இதே மாதிரி அவ இவளை ரொம்ப வார்த்தைகளால கஷ்டப்படுத்தினதுனால இவ மனம் உடைந்து போய் என்ன பண்றா, ஆலயத்துக்கு போறா. ஆலயத்துக்கு போய் அவ வேதனையோடு இருக்கிற நேரத்துல அந்த கஷ்டத்துல அங்க போய் தேவனிடத்துல அவ பேசுறா. தன்னுடைய நேரத்தை அங்க செலவழித்து அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு கஷ்டம் நமக்கு இருக்காட்டியும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டங்கள் வழியாக நாமும் கடந்து வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது நாமும் அன்னாள் என்ன செஞ்சாலோ அதை செஞ்சு தேவனிடத்திலிருந்து பெரிய பதில்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக அன்னாள் என்ன செஞ்சா தெரியுமா, தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் கர்த்தருடைய சந்நிதியில். இந்த இருதயம்னு உடனே நம்முடைய உடம்புக்குள்ள உட்கார்ந்து ஒன்று டப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்குல்ல, அதுன்னு நினைச்சிடாதீங்க. வேதம் குறிப்பிடுகிற இந்த இருதயம் வேற. இதுல உங்க யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, இந்த இருதயம் என்பது உங்களுடைய உள்ளான மனிதனை குறிப்பிடுகிறது. இப்போ ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூணு சேர்ந்துதான் ஒரு மனுஷன். இப்ப எனக்கு ஒரு ஆவி இருக்கு, அதுதான் கேபினுடைய ஆவி, உள்ளான மனுஷன். அதை நான் பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அதுதான் சிந்தனை பணியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு, அதை நான் பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சரீரம் இருக்கு, இதை நான் பார்க்க முடியுமா? முடியும். நானும் பார்க்க முடியும், நீங்களும் பார்க்க முடியும். என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் என்னுடைய சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு வாடகை வீட்டுக்குள்ள இருக்கிறது மாதிரி இருக்கு. ஒரு வாடகை வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா அது பெர்மனண்டா? ஓனர் காலி பண்ண சொன்னா காலி பண்ண, நீங்க சொந்தமா வீடு கட்டினா காலி பண்ணுவீங்க, அப்படிதானே? அதே மாதிரி நம்முடைய இந்த சரீரமும் இந்த உலகத்துல தற்காலிகமானது கிடையாது. நம்முடைய நிரந்தரமான இடம் எங்க? பரலோகம். அங்க போற வரைக்கும் இந்த தற்காலிகமான இந்த சரீரமாகிய கூடாரத்துக்குள்ள என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் வாசமாக இருக்கு. அப்ப இந்த ஆவின்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஆவிதான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கிட்ட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் வர மாதிரி டவுட் தான் நிக்கோதேமுக்கு வந்துச்சு. எப்படி ஒரு அடல்ட்டான ஒரு ஆளு திருப்பியும் போய் பிறக்க முடியும்? அவர் இந்த சரீரம் மறுபடியும் பிறப்பதை சொல்லவில்லை. எது மறுபடியும் பிறக்கிறத சொன்னாரு? உள்ளுக்கு ஒரு ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறது. ஏன் அந்த ஆவிக்கு என்ன ஆச்சு? ஏன் அந்த ஆவி மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஆதாம் பாவம் செய்த போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள உறவு அறுபட்டு விட்டது. அதை சரி பண்றதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்தார். அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்து விட்டார். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுவதோ ஏற்றுக்கொள்ளாததோ யாருடைய கையில இருக்கு? நம்ம கையில. எப்ப நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அன்னைக்கு ஆவியாயிருக்கிற தேவனுக்கும் நம்முடைய ஆவிக்கும் திருப்பியும் கனெக்ஷன் வந்து விடுகிறது. அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கும்ல, நம்மள பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும். அதே மாதிரி ஒருவன் மறுபடியும் பிறந்த பிறகு அவருடைய ஆவி குழந்தை பருவத்துல இருக்கு. என்னன்னைக்குமே குழந்தை பருவத்துல இருந்து குட்டி பார குடிச்சிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ரீதியாக நாம் வளர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருக்கு என்ன செய்யும்? சந்தோஷத்தை நாம கொடுக்க முடியும். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வளரணும். ஒவ்வொரு ஸ்டேஜா அது வளர்ந்துச்சுன்னா தான் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும், இல்லையா? இல்லைன்னா ஒரு 10 வயசு குழந்தை அப்படியே ஒரு 3 வயசு குழந்தைக்குடைய மென்டாலிட்டியில இருந்து வளர்ச்சியில இருந்துச்சுன்னா அந்த பெற்றோருடைய வேதனை யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு வருத்தப்படுவாங்க, எத்தனை டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நாமும் ஆவிக்குரிய ரீதியாக வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த மறுபடியும் பிறந்த ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தி தான் நம்ம சொல்றதுக்காக இதெல்லாம் போயிட்டோம். இப்ப திருப்பி நம்ம வருவோம். அங்க இவ உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்துல ஜெபம் பண்றார். 1 சாமுவேல் 1:15 பாத்தீங்கன்னா, பாத்தீங்கன்னா இவ உட்கார்ந்து அழுறா. இவ இருதயத்துல ஜெபம் பண்றா. இவ வாய் அசைதான, சத்தம் வெளியே வரல. அந்த ஆசாரியன் பார்த்துட்டு இருக்காங்க, இவ ரொம்ப நேரமா இங்க வந்திருக்கிறாளே ஆலயத்துக்குள்ள, இவ ஜெபம் பண்றதுக்கு வந்த ஸ்திரீனா சத்தம் எனக்கு கேட்குமே, இவ ஜெபம் பண்றது எனக்கு கேட்டிருக்குமே, ஆனா ஒண்ணுமே கேட்கலையேன்ற சந்தேகத்துல அவன் என்ன சொன்னான், நீ எதுவும் திராட்சை ரசம் குடிச்சிட்டு வந்துட்டியோ அப்படின்னு கேட்கும்போதுதான் அவன் என்ன சொல்றா, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊற்ற முடியுமா? அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி. தண்ணியை ஊற்ற முடியுமா? தண்ணியை ஊற்ற முடியாதா? இப்போ ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து நீங்க ஊத்துனீங்கன்னா தண்ணியை ஊத்துறீங்க. அப்ப இந்த வேத வசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சங்கீதம் 62:8 தாவீது சொல்லுகிறான், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இப்படின்னு ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு, தனக்கு ஒரு நெருக்கம் சவுல் தன்னை விரட்டிட்டு அங்க ஒரு குகையில போய் பதுங்கி இருந்த போது தாவீதும் இதே மாதிரி தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 142:2 அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அந்த நேரத்துல தாவீதுடைய இருதயம் சஞ்சலத்தினால நிரம்பி இருந்துச்சு. அந்த சஞ்சலத்துல எங்க ஊத்துறானா, தேவனுடைய சமூகத்துல ஊற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுங்கள்னு புலம்பல்ல வாசிச்சோம்ல, எப்படி ஊற்றுவது, சஞ்சலத்தை எப்படி தேவ சமூகத்தில் ஊற்றுவது? வேதத்துல மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 35வது வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள எதை நிரப்பி வச்சிருக்கிறானோ அதை தான் வெளியே கொண்டு வர முடியும். இப்போ 2 பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, இன்னொரு பாத்திரத்துல ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. நான் ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள முக்கி புழிஞ்சேன்னா என்ன வரும்? தண்ணி தான் வரும், ஆப்பிள் ஜூஸ் வராது. ஏன்னா தண்ணிக்குள்ளதான் முக்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்க உள்ள என்ன சேர்த்து வைக்கிறீங்களோ அதை தான் உங்க வாயினால வெளியே கொட்ட முடியும். இருதயத்துக்குள்ள நல்ல காரியங்களை சேர்த்து வச்சீங்கன்னா வெளியே நல்ல காரியங்களை கொட்ட முடியும். இருதயத்துல கெட்ட காரியங்களை, கெட்ட வார்த்தைகளை சேர்த்து வச்சீங்கன்னா வெளியே எதை தான் கொட்டுவீங்க? அதை தான் கொட்ட முடியும். உள்ள இருக்கிறதான் வெளியே வரும். அதே மாதிரி இருதயத்துல கவலைய சஞ்சலத்தை சேர்த்து வச்சிருந்தோம்னா எதை கொட்ட முடியும்? அந்த கவலைய சஞ்சலத்தை வெளியே கொட்ட முடியும். அது மாதிரி தான் தாவீது தன்னுடைய சஞ்சலத்தை கொண்டு போய் ஊற்றினான். அது மாதிரி தான் அண்ணா தன்னுடைய கவலையெல்லாம் கொண்டு போய் தேவனுடைய சமூகத்துல ஊற்றுகிறத நாம பார்க்கிறோம். அப்போ இது எதை குறிக்குது? இவ தன்னுடைய கவலையை எல்லாம், இருதய வேதனையினால நிரம்பி இருக்கு, கவலையினால நிரம்பி இருக்கு, இது எல்லாத்தையும் கொண்டு தேவனுடைய சமூகத்துல ஊற்றி விட்டாள். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய கவலைகளை அவரிடத்தில் கொடுத்து விட்டாள். அப்படி வசனம் இருக்கா? அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் கொடுக்க முடியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்து விடுங்க. ஒரு அம்மா அந்த வசனத்தெல்லாம் நல்லா வாசிச்சுட்டு, உங்களுக்கு ரொம்ப கவலை,
அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். ஸோ அவங்க ஜெபம் பண்ணும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இதுதான் கவலைன்னு வச்சுக்கோங்களேன், என் கவலையெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, அதனால என் கவலையெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு எழும்பி போகிறாங்க. ஆமேன் போட்டுட்டு எழும்பி போகும்போது மறக்காமல் திருப்பி இதை தூக்கிட்டு போகிறோம். நம்மளே நிறைய பேர் அப்படி தானே செய்வோம்ல. ஆண்டவரை நம்ம நம்பணும். அவருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்குன்னா, ஆண்டவரே உங்கள் வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, கவலையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கீங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட கவலை இருக்க முடியாது. என்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருக்க முடியுமா? இல்லை, அது கரெக்ட் இல்லைல்ல. இப்போ நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா இது என்கிட்ட இருக்காது. அப்போது அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அதை நம்ம அப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா அவர் தன்னுடைய வார்த்தை கனப்படுத்துகிற தேவன். அப்போ அவருடைய கரத்தில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், இங்கிலீஷ் பைபிளில் he cares for you. எதுக்கு உங்களை விசாரிக்கிறாரு? உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, என்னம்மா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாரு? பதில் கொடுக்கறதுக்கு தான். அவர் கையில் அவர் சொன்னபடி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் பதில் கொடுப்பார். இல்லை நான் தான் வச்சுப்பேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் சும்மா சொல்கிறேன், நினச்சிக்கலாம், இப்போ உனக்கு அதை வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா, சரி வச்சுக்கோ. அப்போ தேவனுடைய வார்த்தையை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போ பாருங்க, சங்கீதம் 56:8. இங்க பாத்தீங்கன்னா, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஏன்னா இவ கண்ணீர் விட்டு அழுதா. 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. கண்ணீர் விட்டு அழுறது லேசான காரியம் கிடையாது. அந்த ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். இயேசுவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாரா? எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி. அதே மாதிரி தேவதாசர்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தேசத்து ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. எரேமியா 9:10, நெகேமியா 1:4, சங்கீதம் 39:12, எஸ்ரா 10:1. இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேவதாசர்கள் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு தேவனிடத்துல ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இந்த கண்ணீர் எப்ப வரைக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருடைய சமூகத்துல பரலோகத்துல கொண்டு போன பிறகு அங்க அழுகையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. அவரே எல்லாருடைய கண்ணீரையும் தொடச்சிருக்கார். ஆனா இப்போ உங்களுடைய கண்ணீருக்கு வேல்யூ உண்டு. கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில, இங்கிலீஷ் பைபிள்ல போட்டு பாட்டில். பரலோகத்துல கண்ணீர் துக்கம் எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க இங்க பூலோகத்துல சிந்துகிற கண்ணீரோடு கூடிய அந்த ஜெபங்கள் எல்லாம் அங்க பாட்டிலா சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்கு? பதில் கொடுக்கிறதுக்கு தான். இது உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒரு கணக்கு வழக்கு இருக்குன்னா அதை தீக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் அங்க சேர்த்து வச்சிருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள்ல உங்களுடைய புத்தகத்தில் அல்லவோ சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஞாபக புஸ்தகம் மாதிரி உங்க கண்ணீருக்கெல்லாம் அங்க ஒரு புஸ்தகத்துல கணக்கு இருக்கு. அதுக்கு கணக்குக்கு ஒரு ராஜா உட்கார்ந்து கணக்கு பார்க்க உட்கார்ந்தானா அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தானே உட்கார்றான். இந்த கணக்கு இருக்கு, நீ இதை சரி பண்ணு. அதே மாதிரி நம்ம கண்ணீருக்கும் அங்க ஒரு கணக்கு புத்தகத்தில் நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, பதில் கொடுக்கும்படியாக. அப்போ உங்களுடைய கண்ணீரோடு கூடிய ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் ஊற்றப்படும் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அன்னாள் என்ன செஞ்சா? தன்னுடைய இருதயத்தில் பேசினாள். அவருடைய உதடுகள் மட்டும்தான் அசைஞ்சிச்சு, சத்தம் வெளியே கேட்கல. அதனால தான் ஏலிக்கு சந்தேகம் வந்துச்சு. யோவான் 4:24 இயேசு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆவியான தேவனோடு கூட
ஆவியான மனுஷன் தொடர்பு கொள்ள முடியும். நான் சொன்னேன், இயேசுவை நீங்க ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்க ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட ஒரு தொடர்புல வந்து விடுகிறது. அப்போ இது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை குறிக்குது. ஆவியோடும் உண்மையோடும் நீங்க தொழுது கொள்ளணும்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளான மனுஷனை குறிக்குது. அப்போ உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவன் அந்த உண்மை தன்மையை எதிர்பார்க்கிறார். அவரை தொழுது கொள்றதே நீங்க உண்மையாட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னா அவரோடு கூட பேசுவதிலும் என்ன இருக்கணும்? உண்மை தன்மை இருக்கணும். அவரோடு பேசுவதுன்னா என்ன? ஜெபம் தான். தேவனோடு கூட நீங்க பேசுறது தான் ஜெபம். அப்படின்னா நம்ம உள்ளான ஆவியிலிருந்து ஜெபிப்பதை இது குறிக்கிறது. ஸோ இந்த இருதயத்துல இந்த உள்ளான மனிதன் தானே இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த டைம்ல பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஊற்றப்படுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, மேலும் நீங்கள் புத்திரரால் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணும் போது உங்க இருதயத்திலிருந்து நீங்க ஏறெடுத்துக் கொள்ளுகிற அந்த ஜெபங்கள் உண்மை தன்மை உள்ளதாதான் இருக்கும். தேவனுக்கு பிரியமானதாக உகந்ததாகத்தான் இருக்கும். அப்ப நீங்க தகாத விதமாக ஜெபம் பண்ண மாட்டீங்க, உண்மைக்கு புறம்பா ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவரே சொல்லி இருக்கிறாரு, நீ தொழும்போது கூட எப்படி பண்ணணும்? உண்மையோடு தொழுது கொள்ளணும். அப்போ அவர்கிட்ட பேசும்போதும் நம்ம நிச்சயமாகவே உண்மையோடு தான் பேச வேண்டும். அப்படி சில வேளைகளில் நம்முடைய இருதயம் பாரப்பட்டு எந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு கூட நமக்கு தெரியாத போது உள்ளுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுவார், விண்ணப்பம் பண்ணுவார்னு ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கலாம். அப்போ நீங்க இருதயத்துல தேவனோடு பேசினாலும் உங்களுடைய ஆத்துமாவும் அதுக்கு ஒத்து போக வேண்டும். இப்ப நீங்க ஆத்துமாவை புதுப்பிக்கணும். உங்க ஆத்துமாவை சிந்தனை பணிய செய்யறது அப்படின்னு சொன்னேன். நீங்க இப்ப எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க. ஆனாலும் தவறான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் நான் சிந்திக்கவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சு, ஆனாலும் ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி தோல்வி வந்துகிட்டே இருக்கு வருதுல்ல மண்டையில? அது ஆத்துமா சிந்தனை பணிய செய்கிற உங்களுடைய ஆத்துமா. அது ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு வயசான இருந்தாலும் சரி, அது இப்படி எதிர்மறையா தவறான காரியங்களை சொல்லத்தான் செய்யும். ஆனா அதுக்கு ஒரு வழி உண்டு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம. இப்ப இந்த உலகத்துல உள்ள ஒருத்தன், இயேசுவை நம்பாத ஒருத்தன், எனக்கு எப்பொழுதுமே தோல்விதான், நான் இப்படியே தான் நாசமா போவேன் பேசலாம். ஆனா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது நீங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க பேசுறீங்கன்னா நீங்க அந்த உலகத்தானை போல உலகத்தாரோடு கூட நீங்க சேர்ந்து இருக்கீங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ உங்க மனசு புதிதாகணும். உங்களுக்கு தோல்வி மேல தோல்வி, எந்த பிசினஸ்ல கையை போட்டாலும் அது ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது, நஷ்டம் தான் வருது. அடுக்கடுக்கா இப்படி வந்த உடனே இப்படிதானே சிந்திக்கணும்னு தோணும். ஆமாவா இல்லையா? அப்படிதான் தோணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, எனக்கு மட்டும் ஏன் பிசினஸ்ல நஷ்டமாயிட்டே வருது, நான் மட்டும் என் பரீட்சையில எப்படி ஃபெயில் ஆகிறேன், இப்படி நம்ம யோசிக்கிறோம்ல. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சடன் பிரேக் போட்டு வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாகும். இதை நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்ய 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 முதல்ல அறிக்கை செய்யும் போது சிரிப்பாதான் இருக்கும். ஐயோ என்னால என்ன இப்படி இருக்கு, ஆனா பைபிள் இப்படி சொல்லுதேன்னு சொல்லி அது நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய 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 உங்களுக்கு அந்த வார்த்தை மேல் ஒரு விசுவாசம் வரும். அட் ஒன் ஸ்டேஜ் உங்களுடைய ஆவி சொல்றதுக்கும் உங்க ஆத்மா சொல்றதுக்கும் ரெண்டும் சேர்ந்துடும். நம்ப தொடங்கிடுவீங்க.
புரியுதா? நீங்க ஜெபிக்கிறது, ஆண்டவரே நான் வாழ்க்கையில உயர்ந்திருக்க வேண்டும், ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியில இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன, உங்க ஆத்துமா அதை சொல்லும், நீ என்ன இப்படி, நீ வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருப்ப, மேல இருப்ப, அப்படி இப்படின்னு நீ வந்து ஜாப் பண்ற, ஆனா உன் நிலைய பாரு, அப்படியே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு உன் பிசினஸ் அப்படின்னு உங்களுடைய சிந்தனையில வரும் பார்த்தீங்களா? அப்போ அதை தான் நீங்க புதுப்பிக்க வேண்டும். எதை வச்சு புதுப்பிக்கணும்? நம்மகிட்ட இருக்கிறது வேத வசனங்கள் தான், ஜீவனுள்ள வேத வசனங்கள். அந்த வசனங்களை கொண்டு நாம் அதை புதுப்பிக்கும் பொழுது அது அப்படியே உங்களுடைய ஆவியோடு கூட ஒருங்கிணைக்கும். இப்போ 2 காளமாடு இருக்கு, ஒரு வண்டியை இழுத்துட்டு போகுது, ரெண்டும் ஒரே மாதிரி நடந்தாதானே போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். ஒரு காளமாடு வந்து இல்லை நான் இப்படி நேரம் வர மாட்டேன், நான் வலது பக்கம் தான் போவேன்னு சொல்லி அதை அங்கே இழுத்துட்டு போச்சுன்னா வண்டி கொடை சாஞ்சு போயிடும். அப்படிதானே? அதே மாதிரி தான் உங்க ஆவியும் ஆத்துமாவும் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரி யோசிச்சாதான், ஜெபிச்சாதான் அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ அன்னாள் வந்து தேவனிடத்தில் வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அவ தன்னுடைய ஆவியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. வெளியே சத்தம் ஒன்றும் கேட்கல. அவளுடைய ஆவி ஆவியாகிய தேவனோடு கூட விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஸோ உங்களுடைய விண்ணப்பங்களும் இப்படி உண்மையோடும் ஆவியோடும் ஏறெடுக்கப்பட வேண்டும். இப்போ உங்களுடைய ஆவியில நீங்க சொல்றீங்க என் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, ஏன்னா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது, நீ கடன் கொடுக்க மாட்ட, கடன் வாங்க மாட்ட, நீ அநேகருக்கு கடன் கொடுப்ப, ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதமா வச்சிருப்பேன்னு தானே சொல்லி இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஒரு 3 லட்சம் கடன் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு, அந்த சிந்தனை வருது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது நீங்க உங்களுடைய ஆவியை புதுப்பிக்க வேண்டும். ஸோ நீங்க ஆவியை புதுப்பிக்காம நீங்க ஜோம் பண்றீங்க, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியான ஒரு நிலைக்கு என்ன ஆசீர்வாதமா உயர்த்துவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நீங்க உங்களுடைய சிந்தனையில நானே கடன்ல இருக்கு, இந்த 3 லட்சமே எப்ப கடன் தீர போகுது இப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுடைய ஜெபம் உண்மையற்ற ஜெபமாக போய்விடுகிறது. அப்படிதானே? உண்மையாக நீங்க உண்மையோடு ஜெபம் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா உங்களுடைய ஜெபம் இப்ப உண்மையற்ற ஒரு ஜெபமாக போயிடுது. அதுக்கு பதிலாக உங்களுடைய ஆத்துமாவை, சிந்தனை பணியை செய்கிற உங்க ஆத்துமாவை வேத வசனம் கொண்டு நீங்க புதுப்பிச்சு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் சேர்ந்து ஜெபிக்கும். அப்ப நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அன்னாளை போல உங்களுடைய இருதயத்தில் இருந்து தேவனோடு கூட பேசுறது. சும்மா வாயளவுல பேசுறது தேவனுக்கு பிரியம் கிடையாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது சொல்லுவார், அவங்களோட வாயினால் என்னை பத்தி பேசுறாங்க, அவங்க இருதயமோ என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்குன்னு கவலையோடு ஆண்டவர் சொல்லுவார். அப்படிப்பட்டவர்களா நாம இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு கூட உண்மையாக பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். 3ஆவதாக அன்னாள் தன் இருதயத்தில் களி கூர்ந்தாள். இப்ப அன்னாள் வீட்டுக்கு திரும்பி போயாச்சு, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அவ அங்க ஆலயத்துல வச்சு என்ன பொருத்தனை பண்ணியிருந்தா பாருங்க. 11வது வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாடும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். எனக்கு பிள்ளை கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆண்மகனை கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப உங்களுடைய ஊழியத்துக்கு நான் அவனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவ ஜோம் பண்ணிட்டு போயிருக்கா. இவளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவ என்ன செய்யறா, நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவ கொண்டு வந்து தேவ சந்நிதியில் தன்னுடைய பிள்ளையை விடுறா. சின்ன குழந்தை தான், இத்தனை வயசு நம்மளுக்கு போடல, ஆனா கொஞ்சம் சின்ன பிள்ளை, நடக்கிற ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு பிள்ளை கொண்டு வந்து ஆலயத்துல விட்டாச்சு. அப்படி விட்ட பொழுது அவனுடைய இருதயம் களி கூர்ந்து அவன் தேவனை துதிக்கிறானா. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எத்தனையோ வருஷம் கழிச்சு மலடின்னு எல்லாரும் தன்னை சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறாரு. அதை கொண்டு போய் அந்த ஆலயத்துல விடுறார். மனசு எப்படி இருக்கணும், ஆனா அவளுக்கு எப்படி இருக்கு, அவளுக்கு சந்தோஷத்துல அவ களி கூர்ந்தாள் அப்படின்னு போட்டு. தேவனுக்காக எதையாவது செய்யும் போதுதான் இப்படி இருதயம் களி கூற முடியும். நம்முடைய இருதயம் அன்னாளின் இருதயம் போல களி கூறுதா? ஆண்டவருக்காக நீங்க எதையாயிலும் செய்திருக்கிறீர்களா?
அவருடைய ராஜ்யம் விரிவடைய நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயம் களி கூறுவது மட்டும் கிடையாது, நீங்கள் ஆசீர்வதிக்கவும் படுவீர்கள். அந்நாள் ஆசீர்வதிக்கப்பட்டாளா? தேவன் அதற்கு பிறகு அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். அப்ப அந்நாள் தனக்கு இருந்த அந்த ஒரு மகனை தேவனுடைய ஊழியத்துக்குன்னு கொடுத்தார். இருதயத்துல களி கூர்ந்தாள். ஏன்னா அதை அவ தேவனுக்காக செஞ்சாள், யாரோ ஒருவருக்காக அல்ல, தேவனுக்காக அதை செய்தது நிமித்தம் அவ அதுக்கு பிறகு அந்த பையன் ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்படுவதையும் தன்னுடைய கண்களினால் கண்டாள். நீங்க இயேசுக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை வயசாகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என் கஷ்டத்தின் மத்தியில் என்ன செஞ்சிருக்கேன்? இருக்கிற அந்த ஒரே குழந்தைய எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு பெற்றெடுத்த அந்த ஒரே குழந்தைய கொண்டு கொடுக்கறது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஆனா அவ அதை செஞ்சா. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அப்படிதான் அவ பேசினா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட ஒரு டீல் பேச ஆரம்பிப்போம். ஆண்டவரே, எத்தனையோ வருஷம் எனக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் என்ன அசிங்கமா பேசினாங்க, மறுபடியும் வேதனைப்படுத்தினாங்க. இப்போ ஒரு பிள்ளைய கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பிள்ளைய கொடுங்க, அப்புறம் நான் வந்து கொடுக்குறேன் ஒரு பிள்ளைய. அப்படிதானே ஆண்டவர்கிட்ட டீல் பேசுவோம். அவளை மாதிரி கொண்டு கொடுப்போமா? அங்கதான் இருக்கு. ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்யும் போது அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, காணிக்கைப்பட்டி பக்கத்துல இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு. நிறைய பேர் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் வந்து காணிக்கையை போடுறாங்க, அவங்களுக்கு இருந்த நிறையில இருந்து எடுத்து போடுறாங்க. அப்போ ஒரு ஏழை விதவை வர, அவகிட்ட இருந்த ஜீவனத்துக்கு உள்ளது எல்லாம் அந்த 2 காசு தான், அதை கொண்டு வந்து போட்டுட்டா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாரையும் காட்டிலும் இவள் தான் அதிகமாக போட்டா. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ போட்டது 2 காசு, எவ்வளவு பணக்காரங்க எல்லாம் வந்து எவ்வளவு பணத்தை கொட்டிட்டு போறாங்க, ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. பர்சன்டேஜ் வைஸ் அவ 100% போட்டுட்டா. ஏன்னா அவகிட்ட வேற இல்லை. அப்ப அவ போட்டது 100% ஆயிடுச்சு. ஆனா அவங்க எல்லாரும் அவங்க கிட்ட இருந்ததுல இருந்து 1% எடுத்து கொண்டு போட்டாங்க. 10%, 50% எவ்வளவு போட்டாங்க. ஆனா இவ போட்டது எவ்வளவு? 100%. ஆண்டவர் இருதயத்தை பார்க்க. நான் இதை போட்டேன்னா அடுத்து என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் அவ யோசிக்கல. ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு வந்திருக்கேன், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும், என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டுட்டா. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நிச்சயமாக அந்த ஏழை விதவை களி கூர்ந்திருப்பாள். நான் இந்த ஆண்டவருக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷப்பட்டிருப்பாள். ஸோ அதே மாதிரி தான் நாமளும் ஆண்டவருக்காக கொடுக்கறதுல வஞ்சனை இல்லாமல் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அப்போ இங்க அன்னாள் வந்து, ஆண்டவரே எனக்கு என்ன நீங்க குழந்தை கொடுக்கும்போது அதுக்கு பிறகு நான் குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவ சொல்லவே இல்லை. அப்போ இதே மாதிரி தான் ஆபிரகாம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஈசாக்கு கொடுக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, அந்த ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடு. ஆண்டவரே, நானும் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க தானே கொடுத்தீங்க, நான் இஸ்மாயிலை வச்சுட்டு நானே சந்தோஷமா இருந்திருப்பேன், அது போல நீங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னு சொல்லி கொடுத்தீங்க, இப்ப அதே பிள்ளையை கொண்டு பலி கொடுக்க சொல்றீங்களே. நான் அங்க ஒரு கான்வர்சேஷனே இல்லை. நேரம் தாழ்த்தாது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு கூட்டிட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அந்நாளும் செஞ்சிருப்பா. எந்த ஒரு டிலே, எந்த ஒரு கான்வர்சேஷன், எந்த ஒரு டீலிங் பேசுறதும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொன்னதன்படி அந்த பிள்ளைய பால் மறக்க பண்ணி கொண்டு நான் ஆலயத்துல விட்டுருவேன்னு சொல்லி அவ செய்யறத பார்க்கிறோம். அவ அங்க களி கூர்ந்தாள், அவளுடைய இருதயம் களி கூர்ந்தது. அப்போ அவ ஏன் அப்படி செஞ்சிருப்பா? அவளுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம். என் ஆண்டவருக்கு நான் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. அவ தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவன் அவளுக்கு இன்னும் பிள்ளைகளை கொடுத்தார். கிறிஸ்துவிற்கு பிரியமானவர்களை, எதிர்மறையான துக்கமான நேரங்கள் எல்லாருக்கும் வரும். அவளுக்கு குழந்தை இல்லை, நம்மளுக்கு வேற வடிவில் இருக்கும் ஏதோ பிரச்சனைகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள்னால நம்முடைய இருதயம் வியாகுலப்பட்டு இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அதனால நம்மளுக்கு கவலைகள் நிறைய இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளா இருக்கலாம், பிஸ்னஸ்ல பிரச்சனையா இருக்கலாம், நோய், நிறைய நோய் உங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க துக்கத்துல இருக்கலாம்.
எந்த விதமான ஒரு துக்கமா இருந்தாலும், வியாகுலமா இருந்தாலும், சஞ்சலமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி விடுங்கள். அவர் அதை பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீர் ஜெபத்தை அவர் பார்க்கிறார். எதுக்கு? உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக. உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவருடைய கரத்துல கொடுத்துருங்க. எதுக்கு? அவர் உங்களை விசாரிக்கணும். நீங்க கொடுத்தாதான் உங்களை விசாரிக்க முடியும். என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதற்கான பதிலை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் கையில கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துட்டு போகாதீங்க. அவர்கிட்ட கொடுத்தா அது உங்ககிட்ட இருக்க முடியாது. கர்த்தரில் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லு. நார்மலா ஆர்டினரியா சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 5 லட்சம் கடன் இருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும், நார்மலா இருக்க முடியாது. 5 நோய் உடம்புல இருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். நார்மலா ஐயோ எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அந்த நோய் இருக்கு, அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு இருப்போம். ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்டவர் அப்படிதான் நம்மளை இருக்க சொல்லியிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை, வியாகுலத்தை, சஞ்சலம் எல்லாருடைய சமூகத்துல ஊற்றிடுங்க. உங்க கவலை எல்லாம் அவர் கையில கொடுத்துக்கோங்க. அவர் பார்த்துக்குவாரு. பார்த்துக்கலன்னா, ஆண்டவரே இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்க கவலை எல்லாம் உங்க கையில கொடுக்க சொல்லியிருக்கீங்கல்ல, என்ன விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா, விசாரிங்க ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது, உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்கள் அவரிடத்தில் உண்மையோடு ஜெபம் பண்ணுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள். உங்கள் உண்மையான ஜெபத்தில் உங்களுடைய ஆத்மாவும் ஒருங்கிணைந்து ஜெபிக்கும். அங்க கான்ட்ரடிக்ட் எல்லாம் பண்ணாது. உங்களுடைய ஆத்மா உங்க ஆவி ஜெபிக்கிறத, சரியா? ரெண்டும் சேர்ந்து உண்மையோடு ஜெபிங்கள். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கிடைக்கும். 3ஆவதாக, அவருக்கு கொடுக்கிறதுல கழிகூற பழகுங்க. உங்களுடைய குறைவிலையும் கொடுத்து பழகுங்க. நிச்சயம் தேவன் உங்களுக்கு நிறைவை கொடுப்பார். இப்படி நீங்க செஞ்சுதான் பாருங்களேன், நிச்சயமாகவே அந்நாள் பெற்றுக்கொண்டது போல பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிக நேர்த்தியாக இந்த அருமையான கூறுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண் மக்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நல்ல வார்த்தை பகிர்ந்து கொண்ட அர்த்தமாகவே அன்போடு வாழ்த்துகிறோம். அண்ணாக்கு எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவங்க ஆலயத்தில் வந்து ஊற்றிட்டாங்க. அது இன்னொரு வசனம் தொடர்ச்சியாக இருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அப்புறம் அவங்க துக்கமுகமாக இருந்தது. அவங்க எல்லாத்தையும் வச்சாச்சு. ரொம்ப அழகாக சொன்னாங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வைத்து எடு அல்ல. ஆலயத்துக்கு வந்து வைச்சிருங்க, ஊற்றிருங்க, திருப்பி போகும்போது எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு அழகாக சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், காரியங்களை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றிருங்க. கர்த்தர் அண்ணாளுக்கு அப்புறம் அநேக பிள்ளைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுத்து, பிள்ளைகள் சந்ததியில் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரை நான் அன்போடு பாராட்டுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் ஐக்கியம் ரொம்ப தேவை. திருச்சபையின் வளர்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினால தொடர்ச்சியாக இந்த திருப்பணிகள் நிறைவேறுவது பெண்கள் மூலமாகத்தான், உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக. ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது காணிக்கை பாடல் வேலையிலே முதலாவது பை காணிக்கை தொடர்ச்சியாக சேகரிப்பார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக பெண்கள் சிறப்பு காணிக்கைகளை முன்பாக கொண்டு வந்து படைப்பார்கள். காணிக்கை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துடலாம். காணிக்கை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துடலாம். தொடர்ச்சியாக பாடல் பாடுகின்ற வேளையிலே பெண்கள் சிறப்பான பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் காணிக்கைகளை முன்பாக கொண்டு வந்து படைப்பார்கள். தாசரே தரணியை என்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கீர்த்தனை 224.
ஜெபம் செய்வோம். தாசரை கருணை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று ஆண்டவரே, இந்த நாளிலே அருமையான எங்கள் திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக இந்த ஆராதனை அழகுபடுத்தவும் திருப்பணியை நிறைவேற்றவும் எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கண்ணீரின் ஜெபங்களுக்கு எப்பொழுதும் பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவரை, எனக்காக அழாதீர்கள் என்று உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாளிலே ஜெபத்திலே ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தத்தாமே வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய முழுமையான கரங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாள் தேவைகள் எல்லாம் சந்தியும். தொடர்ந்து இவர்கள் மூலமாக எங்களுடைய குருசேகரத்தின் திருப்பணிகள் இன்னும் மென்மேலும் உயர, ஆவிக்குரிய வட்டாரங்களிலே ஆண்டவரை இன்னும் வலிமை பெருக, திருச்சபை மக்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெருக அருமையான தாய்மார்களுடைய ஜெபத்தின் மூலமாக தொடர்ந்து வழிநடத்தும். குடும்பங்களை கட்டும், குடும்பங்களின் ஐக்கியத்தை பலப்படுத்தும். பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தாரும். ஆண்டுடைய முழுமையான கரங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த அருமையான டாக்டர் அம்மாவுக்காக, அருமையான எங்கள் ஐயாவுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதாகமத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த மருத்துவச்சிகள் குடும்பங்களை தலை தோங்க செய்தார், மென்மேலும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்து பயந்து ஆண்டவரே உடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். அவர்களின் குடும்பங்களையும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். ஊழியர்களிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளிலும் ஆண்டவரே யூடியூப் மூலமாக இன்னுமாக சின்ன சின்ன ஆண்டவரே குட்டி செய்திகளை கொடுத்தும் திருப்பணிகளையும் திருச்சபையிலும் எடுத்து பயன்படுத்துகிறேன். தொடர்ந்து இருவரை எடுத்து பயன்படுத்தும். அநேக இடங்களுக்கு, ஆயிரங்களுக்கு, உலகங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையில் கொடுத்திருக்கிற அனைத்து ஊழியர்களுக்காக, ஊழிய பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு இந்த இறைப்பணிகளை பணியாற்றக்கூடிய மூத்த ஊழியர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை குருசேகரமானது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டவரை திட்டத்தை, நோக்கத்தை ஆண்டவரை இந்த நாட்களிலே நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற நாட்களிலே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழும்ப கட்டும்படி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய முழுமையான கரங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பொதுவான ஸ்தோத்திர காணிக்கைகளாக, தசமபாகங்களாக, சந்தா பணமாக, ஏழ பாக்கிகளை இந்த நாளிலே செலுத்தின அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தலை தோங்க செய்யும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நீர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஒரு வார்த்தைகளின்படி தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி வழிநடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும். வெளி ஊர்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற எங்கள் பிள்ளைகள், பணி நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த ஜெப வேலையிலும் எனக்காக ஜெபிக்கவில்லை என்று யாராவது கவலையோடு இருப்பார்கள் என்றால் இயேசுவே அவர்களை மார்போடு அனைத்தவரை முத்தமிடும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களும் அவர்கள் மூலமாக திரு சமூகங்களை அறிந்து கொள்ளும்படி அற்புதங்களை செய்யும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய சித்த மாத்திரங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். தொடர்ந்து நித்தானிய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். நம்முடைய கரங்களை கொடுத்த 3ஆம் பக்கம். நம் இந்திய நாட்டிலும்
குறிப்பாக நமது மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திலும் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து ஊழியங்களுக்காக சத்திரம் கர்த்தாவே. நமது தென்னிந்திய சபையின் அனைத்து திருமணங்களிலும் பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்காக மிகுதிக்கிறோம் கர்த்தாவே. நமது இந்திய நாட்டிலும் உலகம் முழுமையிலும் பல துறைகளிலும் பணியாற்றும் படிக்கும் பெண்களுக்காக மிகுதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த பெண் அர்ப்பணியாளர்களுக்காக, திருச்சபை தொண்டர்களுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக மற்றும் சகோதரர்களுக்காக மிகுதிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய வேண்டுதல்களை அடுத்தது யாரு வாங்க, நீங்கள் போது அடுத்த வாட்டி வாங்க, ஒரு ஆள் கட்டாயிடுச்சு வாங்க, அவங்க கடைசி வச்சவங்க கொடுத்துருவோம். அருட்பணிகளில் பெண்கள் ஆர்வத்துடன் ஈடுபட தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என ஜெபிப்போமாக. இந்த ஜெபத்தை கேட்டோம் கர்த்தாவே. திருமண்டலங்களிலும் திருச்சபைகளிலும் செய்யப்பட்டு வரும் பெண்கள் ஊழியங்களுக்காக ஜெபிப்போமாக. கேட்டோம் கர்த்தாவே. வறுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள், பாலியல் பலாத்காரத்தால் துன்பப்படுத்தப்பட்ட பெண்கள், கணவன்மார்களால் கொடுமைப்படுத்தப்படும் பெண்கள் மற்றும் தீய பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்காக ஜெபிப்போமாக. மன வளர்ச்சி குன்றிய பெண்கள், மன அழுத்தத்தால் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், அனாதவனாக விடப்பட்ட முதிய தாய்மார்கள், ஆதரவற்ற விதவைகளுக்காக ஜெபிப்போமாக. கொத்தடிமைகளாக பணி செய்யும் பெண்கள், சிறையில் கைதிகளாக இருக்கும் பெண்கள், மனவேதனையோடு கலங்கி நிற்கும் பெண்களுக்காக ஜெபிப்போமாக. உடன்படிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்லும். நான் எனக்கல்ல உமக்கே சொந்தம், உமக்கு சித்தமானதை செய்யவும் உமக்கு சித்தமானவர்களோடு இருக்கவும், நற்செயல்களை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ உமது பணிக்கென்று பயன்படுத்தப்படாமல் இருக்கவோ, உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ நிரப்பப்படவோ பெருமையாக்கப்படவோ எல்லாம் உடையவனாகவோ யாருமற்றவனாகவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பப்படியையும் உமது தீர்மானத்தின்படியையும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பூரணமாகவும் மனமுவந்தும் ஒப்படைக்கிறேன். மகிமையும் கிருபையும் நிறைந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, நீர் என்னுடையவர், நான் உன்னுடையவன், அப்படியே ஆக கடவுள். உலகத்தில் நான் புதுப்பித்த இந்த உடன்படிக்கை பரலோகத்திலும் உத்தரிக்கப்படுவதாக. ஆமென். யாவரும் எழுந்து ஆறாவது நிறைவு பாடலாக கிறிஸ்து சபை பாமாலை 261வது பாடல். எல்லாருக்குமா உன்னத கட்டளை. Amen.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அந்நியுடைய ஐக்கியமும் அன்பான வழி நடத்தலும் நம் அனைவரோடும் சமீபத்திலும் தூரத்திலும் தூரதேசத்திலும் குடும்பத்தின் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வருவோம். உங்களுக்கு தேநீர் கேக் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் இந்த ஃபெலோஷிப்பில் பங்கு பெறுங்க. குடும்பமானவர்கள் இந்த நாளிலே நம்ம மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் மாவட்டத்தில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து